சந்திரனை நோக்கிய மனித பயணம் என்பது விஞ்ஞானத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. 1969ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரம் முதல் உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சிறிய கருப்பு வெள்ளை டிவி திரையிலே நீலக்கோளின் மீது நடந்த மனிதனை பார்த்ததும் அது ஒரு கோடிக்கணக்கான கனவுகளுக்கு ஒரு தீர்வாக இருந்தது. நாசா நடத்தி முடிந்த அப்போலோ திட்டத்தின் ஒரு பகுதியான அப்போலோ 11 நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் பஸ் ஆல்ட்ரின் ஆகியோரை முதலாக சந்திரனின் மேற்பரப்பிலே இறக்கியது. ஆனால் அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கடந்தோடியும் கூட சந்திரனுக்கு மனிதர்கள் மீண்டும் செல்லவே இல்லை. ஆனால் அதற்கான ஒரு முக்கிய முயற்சியாகத்தான் நாசாவின் ஆர்டெமிஸ் திட்டம் இருக்கிறது. அப்போலோ திட்டத்தின் சகோதரி திட்டமாக கருதப்படும் ஆர்டெமிஸ் 21ஆம் நூற்றாண்டில் மனிதர்களை மீண்டும் சந்திரனுக்கு அனுப்பும் மிகப்பெரிய முயற்சி. ஆனால் இந்த முறை ஆண்கள் மட்டுமல்ல, முதல் முறையாக ஒரு பெண்ணும் அதை போல ஆப்பிரிக்க அமெரிக்க நபராக கருதப்படக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரும் சந்திரனுக்கு மேலே நடக்க இருக்கிறார். ஆனாலும் கூட இது ஒரு பயணம் மட்டுமல்ல, மனித இனத்தின் ஒரு புதிய ஒளிப்பாய்ச்சலாகவே மாறப்போகிறது. ஆர்டெமிஸ் திட்டம் 3 முக்கிய கட்டங்களை கொண்டது. ஆர்டெமிஸ் 1, ஆர்டெமிஸ் 2 மற்றும் ஆர்டெமிஸ் 3. இதில் ஒவ்வொரு கட்டமும் அவ்வப்போது நுட்பம், தொழில்நுட்பம் மற்றும் மனித உளவியலை பரிசோதிக்கின்றன. முதல் கட்டமான ஆர்டெமிஸ் 1 ஏற்கனவே வெற்றிகரமாக நடைபெற்றது. 2022ஆம் ஆண்டு நவம்பரில் நாசா தனது புதிய ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் என்ற மிக வலிமையான ராக்கெட்டில் ஆரியன் விண்கலத்தை அனுப்பியது. இதில் மனிதர்கள் இல்லை என்றாலும் செயற்கைக்கோள்கள், சென்சார்கள் மற்றும் மனிதர்களுக்கு பதிலாக இருக்கக்கூடிய பைலட் டம்மிஸ் ஆகியவை இருந்தன. இந்த விமானம் சந்திரனை 10 நாட்களுக்கு மேல் சுற்றி பின்பு பூமிக்கு திரும்பி ஒரு நல்ல ஸ்பிளாஷ் டவுன் முடிவோடு பசிபிக் பெருங்கடலிலே தண்ணீரிலே இறங்கியது. இப்போது ஆர்டெமிஸ் 2 என்ற அடுத்த கட்டம் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு. இது 2025ஆம் ஆண்டில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வருடத்தில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதில் 4 பயணிகள் இருக்க போகிறார்கள். நாசாவின் 2 வீரர்கள், கனடாவின் 1 வீரர் மற்றும் ஒரு வெளிநாட்டு பிரதிநிதி. அவர்கள் சந்திரனை சுற்றி வந்து திரும்பும் ஒரு ஃப்ளைபை பயணத்தை செய்ய இருக்கிறார்கள். இது மனிதர்களுடன் விண்வெளிக்கு சென்று நுட்பங்களை சோதிக்கும் ஒரு வகையான முயற்சி. அதற்கு பின்புதான் ஆர்டெமிஸ் 3. இதுதான் இப்போதைய உலகம் முழுவதும் கவனிக்கின்ற மிகப்பெரிய நிகழ்வு. இதுதான் நம்மை மீண்டும் சந்திரனின் மேற்பரப்பில் கொண்டு செல்லும் பயணம். இந்த பயணத்தில் நாசா ஒரு பெண்ணையும் ஆப்பிரிக்க அமெரிக்க நபரையும் சந்திரனில் நடக்க செய்யும். இது ஒருபோதும் நடக்காத ஒன்று. இதற்கு நாசா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோடு இணைந்து ஹியூமன் லேண்டிங் சிஸ்டம் என்ற தனி விமானத்தை உருவாக்கி வருகிறது. இது ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஆர்டெமிஸ் 3 திட்டத்திலே ஆரியன் விண்கலம் சந்திர சுற்றுப்பாதையில் இருந்து ஸ்டார்ஷிப் ஹியூமன் லேண்டர் தளத்தில் பயணிகளை மாற்றும். பின்பு அந்த ஸ்டார்ஷிப் சந்திரனின் மேற்பரப்பில் பயணிகளை இறக்கும். இந்த முழு திட்டத்தின் தொழில்நுட்ப அடிப்படையும் கூட மிகவும் வலிமையானது. SLS ராக்கெட் இதுவரைக்கும் மனிதர்களை கொண்டு சென்ற சக்தி வாய்ந்த ராக்கெட்டுகளில் மிக வலிமையான ஒன்று. 8.8 மில்லியன் பவுண்ட் உந்துதல் சக்தியோடு இது அப்போலோ திட்டத்தில் இருந்த சாட்டர்ன்ஸ் 5ஐ விட கூடுதல் சக்தியையும் கொண்டிருக்கிறது. அதை போல ஓரியன் விண்கலமும் கூட மேம்பட்ட தொழில்நுட்பத்தோடு ஆர்டெமிஸ் பயணிகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாகவும் இருக்கும். ஆக ஆர்டெமிஸ் திட்டம் என்பது பூமிக்கு அப்பால் மனித வாழ்வு சாத்தியமா என்பதை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு புது முயற்சி. நாசா மற்றும் அதன் பன்னாட்டு கூட்டாளிகளான கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், ஜப்பான் போன்றவை சந்திரனின் தெற்கு துருவத்தில் நிலையான ஒரு நிலைமையை உருவாக்க நினைக்கிறார்கள். அங்கு ஆர்டெமிஸ் பேஸ் கேம்ப் என்று அழைக்கப்படும் ஒரு புது முகாம் அமைக்கப்படவும் இருக்கிறது. இது எதிர்காலத்தில் சந்திரனில் நீண்ட காலமாக மனிதர் வசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளி. அதை போல கேட்வே என்ற ஒரு விண்வெளி நிலையம் சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் அமைக்கப்படும். இது ஒரு 3ஆம் நிலை மையம் போன்றும் செயல்படும். பூமி, கேட்வே, சந்திரன் என்ற முறையில் பயணிகள் பயணிக்கவும் முடியும். இதற்கு பின்பு மார்ஸ் எனப்படும்
செவ்வாயை நோக்கி பயணிக்கவும் இது வழிகாட்டும். இப்படி சந்திரனில் மீண்டும் மனிதனை கொண்டு செல்லும் ஆர்டெமிஸ் திட்டம் ஒரு புதிய ஸ்பேஸ் எக்கானமியையும் உருவாக்க இருக்கிறது. சந்திரனில் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய ஹீலியம் 3 போன்ற நுண்ணுயிர் எரிபொருட்கள், நீர் மற்றும் நிலப்பரப்பு வசதிகள் எல்லாம் எதிர்கால தொழில்துறைகளுக்கு பெரும் வாய்ப்புகளாக இருக்கலாம். அதனால்தான் அமெரிக்கா மட்டுமல்லாமல் சீனா, ரஷ்யா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகிய நாடுகளும் சந்திரனில் தங்கள் பங்கை பிடிப்பதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். இப்படி ஒரு பன்முக நோக்கோடு இயங்கும் ஆர்டெமிஸ் திட்டம் மனிதனை சந்திரனில் இறக்குவது என்ற குறிக்கோளை தாண்டியது. இது நமது எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு மாபெரும் முயற்சியாகவும் இருக்கிறது. இன்று ஒரு சிறிய புள்ளியாக இருக்கின்ற இந்த திட்டம் நாளை ஒரு புதிய நாகரிக வளர்ச்சி படியாகவும் மாறலாம். ஆக நாசா வழிகாட்டக்கூடிய ஆர்டெமிஸ் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்பது சந்திரனை வெறுமனே சென்றுவிட்டு திரும்பும் பயணமாக இல்லாமல் ஒரு நீண்டகால மனித வாழ்விற்கு ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியாகவும் இருக்கிறது. இந்த நோக்கத்தை அடைவதற்காக சந்திரனுடைய தெற்கு துருவம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அங்கு நிரந்தரமான நிழல் பகுதிகள் இருக்கின்றன. இன்னும் வெறும் கற்கள் மட்டுமல்லாமல் வாட்டர் ஐஸ் என்று அழைக்கப்படும் நீர் இருப்பதற்கான சாத்தியமும் உள்ள பகுதியும் அதுதான். அந்த நீரை H2O என்று மட்டும் பார்க்காமல் அதன் மூலம் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆகியவற்றை பிரித்து குடிநீர், சுவாசிக்கக்கூடிய காற்று மற்றும் நிலவின் மேற்பரப்பில் ராக்கெட் எரிபொருள் தயாரிப்பது ஆகிய சிந்தனைகளும் இருக்கின்றன. இதுதான் சந்திரனை ஒரு இணைய நிலையமாக மாற்றும் கனவின் ஆரம்பம். இந்த கனவில் முக்கிய பங்காற்றக்கூடிய ஒன்று கேட்வே. இது ஒரு சிறிய ஆனால் நுட்பமான விண்வெளி நிலையம். இது சந்திரனுடைய சுற்றுப்பாதையில் நிலையாக சுழலும். இது ஷட்டில்களை போல இயங்கக்கூடியது. அதாவது பூமியில் இருந்து அந்த நிலையம் வரை பயணிகளை அனுப்பி அங்கே இருந்து சந்திரனுக்கு மேல் இறக்க முடியும். இந்த விண்வெளி நிலையம் சந்திரனுக்கும் அதற்கு அப்பால் செல்லும் பல்லாயிரம் மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய செவ்வாய் திட்டங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்பர் ஹப்பாகவும் அமையும். இதனால் பூமியின் ஈர்ப்பு சக்தியை கடந்து செவ்வாய் போன்ற கோள்களுக்கு பயணம் செய்வதும் எளிமையாகும். அதே நேரத்தில் இந்த திட்டம் மிகுந்த பொருளாதார செலவையும் உள்ளடக்கியது. ஒரு ஆர்டெமிஸ் பயணத்தின் மதிப்பு $4 பில்லியன் வரை இருக்கக்கூடும் என்று நாசா அறிவிக்கின்றது. இதனால் அமெரிக்க அரசுக்கு உட்பட்ட அரசியல் மாற்றங்கள், சட்ட சிக்கல்கள் என அனைத்தும் இந்த திட்டத்தின் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடியவைதான். 2024 பதவிக்கு வந்த அரசாங்கம் இதனை ஆதரித்தாலும் எதிர்கால அரசாங்கங்கள் இதனை தொடர வைக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆர்டெமிஸ் திட்டத்திலே தனியார் நிறுவனங்களின் பங்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இது முந்தைய அப்பல்லோ திட்டத்திலிருந்து மாறுபடக்கூடிய ஒரு முக்கிய அம்சம். ஸ்பேஸ் எக்ஸ், ப்ளூ ஆர்ஜின், லாக்ஹீட் மார்டின், போயிங், நார்த்ராப் க்ரூமன் போன்ற பல தனியார் நிறுவனங்கள் இதில் நுழைந்து தொழில்நுட்பம், உற்பத்தி, விமான தளங்கள் போன்றவற்றில் பெரும் பங்காற்றுகிறார்கள். இதுவே ஒரு புதிய மெய்யியல் துறை புரட்சி என்றால் மிகையாகாது. அரசும் தனியாரும் இணைந்து ஒரு ஆளில்லா பயணத்தையும் அதற்கு பிறகு மனிதர்களுடன் கூடிய சந்திர பயணத்தையும் செயல்படுத்துவதால் வேகமும் அதிகரித்திருக்கிறது, திறனும் வளர்கிறது. அதே நேரத்தில் பாதுகாப்பும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் சில விமர்சனங்களும் எழத்தான் செய்கின்றன. நாம் சந்திரனுக்கு ஏற்கனவே சென்று விட்டோம், ஏன் மீண்டும் செல்கிறோம் என்ற கேள்வி பொதுவாகவே எழுகிறது. இதற்கு நாசாவினுடைய பதில் என்னவென்றால், முந்தைய பயணம் ஒரு தொடக்கம் மட்டுமே. ஆனால் இப்போது நாம் வசிப்பதற்கும் வாழ்வதற்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதை போல ஆர்டெமிஸ் 3 திட்டத்தின் முக்கியமான அம்சம் சந்திரனுக்கு மேல் செயல்பட அதிக வசதியாக புதிய தொழில்நுட்பங்கள், இலகுவான ஆடைகள் மற்றும் அதிக அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் கொண்ட மிஷின்கள் ஆகியவையும் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் XMU போன்ற புதிய மாடல் ஸ்பேஸ் சூட்டும் பயன்படுத்தப்படும். இது மிக இலகுவாகவும் அதிக நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்படக்கூடியதாகவும் இருக்கிறது. இதுவே சந்திரனில் கட்டட வேலைகளுக்கும் ஆய்வுகளுக்கும் மிகவும் ஏற்றது. அதை போல சந்திர மேற்பரப்பில் உள்ள பாறைகள் மற்றும் மணல் மாதிரிகள் ஆய்வுக்கு எடுக்கப்படும். இது கடந்த அப்பல்லோ பயணங்களை போன்றது என்றாலும் தற்போது நுண்ணுயிர் மூலக்கூறு அடிப்படையிலான ஆய்வுகள்,
கிராவிட்டி அளவைகள் மற்றும் வளங்கள் பற்றிய தரவுகள் மிக விரிவாக சேகரிக்கப்பட இருக்கின்றன. இதில் ஃபியூச்சர் மூன் மைனிங் மற்றும் வால்நிலை ஆய்வுகளுக்கு உதவக்கூடிய AI அடிப்படையிலான ரோபோட்டுகள் மற்றும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் சாதனங்களும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த ஆர்டெமிஸ் பயணங்கள் மூலம் பல்வேறு கல்வித்துறைகள், தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் மற்றும் இளைஞர்களுக்கு விண்வெளி ஆர்வத்தை ஊட்டும் வாய்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் மேம்பட்ட ஆராய்ச்சி மையங்களுக்கு இந்த திட்டம் ஆராய்ச்சி தளங்களையும் வழங்கும். இப்படி பார்த்தால் ஆர்டெமிஸ் என்பது வெறும் விண்வெளி பயணம் அல்ல, இது ஒரு நாகரீக வளர்ச்சி திட்டம். அதே நேரத்தில் நாசா இந்த ஆர்டெமிஸ் திட்டத்தின் கீழ் ஆர்டெமிஸ் அகார்ட்ஸ் எனப்படும் ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தையும் வெளியிட்டது. இதில் விண்வெளி பயணத்திற்கான நெறிமுறைகள், பாதுகாப்பு சட்டங்கள், விவாதங்கள் மற்றும் சமநிலை ஆகியவையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட நாடுகள் இதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், UK, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இதில் உறுப்பினர்களாகவும் இணைந்திருக்கிறார்கள். இது ஒரு புதிய விண்வெளி ஒழுங்குமுறை அமைப்பினுடைய துவக்கம். ஆக மொத்தத்தில் நம்முடைய சந்திரனின் மீது மீண்டும் மனிதர்கள் நடக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. நாம் அந்த நாளை எதிர்பார்த்து நம்முடைய தொலைதூர கனவுகளுக்கு அருகே சென்று கொண்டிருக்கிறோம். ஆர்டெமிஸ் என்பது ஒரு புதிய மனித பயணத்தின் துவக்கம். சந்திரனை அடையும் மின்னல் வேகமுடைய கனவு நம்மை நாளை செவ்வாயை நோக்கி அழைக்கும் பயணத்தினுடைய அடித்தளமாகவும் இது இருக்க போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவினுடைய நிலவில் ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய திட்டம் என்பது சாதாரணமாக ஒரு விண்வெளி ஆராய்ச்சி முயற்சியாக மட்டும் பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய கவனத்தையும் சர்வதேச அரசியல் தாக்கங்களையும் பெற்றிருக்கிறது. கடந்த 2 தசாப்தங்களில் சீனா தனது விண்வெளி ஆராய்ச்சியை நுணுக்கமாகவும் திட்டமிட்ட முறையிலும் முன்னெடுத்து வந்திருக்கிறது. அந்த வளர்ச்சியின் உச்சமாக தற்போது நிலவின் தெற்கு துருவத்தில் நிலையான மனித வாழ்விற்கான மையத்தை நிறுவும் முயற்சியிலும் ஈடுபடுகிறது. இந்த திட்டம் வெறும் அறிவியல் முன்னேற்றமாக மட்டுமல்லாமல் ஒரு மாபெரும் சக்தியாக விண்வெளியில் தன்னை நிலைநிறுத்தும் அரசியல் நடவடிக்கைகளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் நிலவின் தெற்கு துருவ பகுதியில் ஒரு சர்வதேச நிலவு நிலையத்தை உருவாக்குவதாகும். இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் ILRS எனப்படும் இந்த மையம் மனிதர்கள் இல்லாத முறையில் ஆரம்பிக்கப்படும் ஒரு தானியங்கி ஆராய்ச்சி நிலையமாக உருவாகும். பின்பு மனிதர்கள் வாழும் வசதிகளுடன் கூடிய நிரந்தரமான வசதிகளும் ஏற்படுத்தப்படும். இத்தகைய திட்டத்திற்கு சீனா ஒருங்கிணைந்த வழிகாட்டல் மற்றும் தொழில்நுட்பத்தில் மிகுந்த நம்பிக்கையுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த முயற்சியில் ரஷ்யா மற்றும் பிற நாடுகளின் ஒத்துழைப்பும் இருக்கின்றது. 2021ஆம் ஆண்டிலேயே சீனாவினுடைய நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் CNSA மற்றும் ரஷ்யாவினுடைய ரோஸ்காமோஸ் ஆகியவை இணைந்து ILRS திட்டத்தில் கூட்டாண்மை புரிவதாகவும் கூறினார்கள். இது அமெரிக்காவின் ஆர்டெமிஸ் திட்டத்திற்கு பதிலாகவும் ஒரு மாற்றாகவும் புதிய மையம் ஒன்றை உருவாக்கும் முயற்சியாகவும் பல்வேறு நாடுகளால் கருதப்படுகிறது. சீனாவில் நிலவு திட்டங்கள் நீண்டகால பார்வையில் அமைந்திருக்கக்கூடியவை. சாங்இ திட்டம் அதன் தெளிவான உதாரணம். சாங்இ 1 மற்றும் சாங்இ 2 ஆகியவை நிலவின் மேற்பரப்பை வரைபடமாக்கக்கூடிய முயற்சிகளாக இருந்தன. சாங்இ 3 நிலவில் இயங்கும் ரோவரை இறக்கிய முதல் முயற்சி. சாங்இ 4 உலகில் முதல் முறையாக நிலவின் பின்னூட்ட பகுதியில் இறங்கிய மாபெரும் முயற்சி. சாங்இ 5 நிலவிலிருந்து மாதிரிகளை பூமிக்கு திரும்ப கொண்டு வந்த திட்டமாக மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்பட்டது. இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் சீனா தனது தொழில்நுட்ப திறன்களையும் திட்ட நிர்வாக திறன்களையும் சர்வதேச அளவில் நிரூபித்து வருகிறது. தற்போது சாங்இ 6, சாங்இ 7 மற்றும் சாங்இ 8 ஆகிய திட்டங்கள் செயலில் இருக்கின்றன. குறிப்பாக சாங்இ 7 திட்டம் நிலவின் தெற்கு துருவ பகுதியில் தண்ணீர் மற்றும்
நிலையான மனித வாழ்விற்கு உகந்த நிலைமைகள் உள்ளனவா என்பதை ஆய்வு செய்யும் நோக்கத்தோடு திட்டமிடப்பட்டிருக்கிறது. சாங்கி 8 திட்டம் நிலவின் பாறைகள் மற்றும் தூள்களில் இருந்து கட்டிடப் பொருட்கள் தயாரிக்க இயலுமா என்பதை சோதிக்கக்கூடிய ஒரு முயற்சி. இந்த வகை முயற்சிகள் நிலவின் மேற்பரப்பில் உள்ள வளங்களை பயன்படுத்தி அங்கு நிரந்தர வாழ்வை உருவாக்கும் துவக்கப்படியாகவும் கருதப்படுகின்றன. இது சூரிய சக்தி, நிலவில் இருக்கக்கூடிய தண்ணீர் பனிக்கட்டுகள் மற்றும் நிலவின் தூள்களில் உள்ள தாதுக்கள் போன்றவற்றை பயன்படுத்தி நிலவிலேயே கட்டிடங்கள், எரிபொருள், குடிநீர் போன்றவற்றை உருவாக்கும் முயற்சியாகவும் இருக்கிறது. இதற்காக 3D பிரிண்டிங், செயற்கை நுண்ணறிவு, தானியங்கி இயந்திரங்கள் போன்ற உயர் தொழில்நுட்பங்கள் சீனாவின் திட்டத்தில் இடம் பிடித்திருக்கின்றன. இந்த நிலவு நிலையம் வெறும் அறிவியல் முயற்சியாக மட்டுமல்லாமல் சூரிய குடும்பத்தில் சீனாவின் இடத்தை நிர்ணயிக்கும் புதிய கட்டமாகவும் பார்க்கப்படுகிறது. நிலவில் நிலையான வசதிகள் இருப்பது என்பது அடுத்த கட்டமான கோள்களுக்கான பயணங்களுக்கான வழியையும் திறக்கலாம். உதாரணமாக, நிலவிலிருந்து செவ்வாய்க்கு செல்லும் பயணங்களுக்கு தேவையான எரிபொருளை அங்கே தயாரித்து குறைந்த செலவிலே தூர பயணங்களை மேற்கொள்ள முடியும். அதைப்போல இந்த நிலவு நிலையம் மூலம் சீனா பல முக்கிய தரவுகளை தேடிக்கொண்டிருக்கிறது. நிலவின் புவியியல், காந்தப்புலம், நிலநடுக்கங்கள், பனிக்கட்டுகள் மற்றும் சூரிய கதிர்வீச்சின் தாக்கம் போன்றவற்றை சொல்லலாம். இவை அனைத்தும் அங்கு மனிதர்கள் பாதுகாப்பாக வாழ முடியுமா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள். சர்வதேச தரத்திலே அமெரிக்காவினுடைய ஆர்டெமிஸ் திட்டம் மற்றும் சீனாவினுடைய ILRS திட்டம் இரண்டும் ஒரு போட்டி போக்கிலே முன்னேறி வருகிறார்கள். ஆர்டெமிஸ் திட்டத்தில் மேற்கத்திய நாடுகள் பெரும்பான்மையாக உள்ள போதிலும் ILRS திட்டத்தில் சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து மேற்காசிய நாடுகள் மற்றும் தெற்காசிய நாடுகளை இணைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது ஒரு புதிய விண்வெளி அமைப்பை உருவாக்குவதற்கான முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் விண்வெளி ஆராய்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் அரசியல் ஆதிக்கம் ஆகிய மூன்றும் ஒரே நேரத்தில் பின்னணியாக செயல்படுகின்றன. சந்திரனில் ஒரு நிரந்தர வசதியை உருவாக்குவதன் மூலம் சீனா உலக அரசியலில் தனக்கென ஒரு இடத்தை நிர்ணயிக்கவும் முயற்சிக்கிறது. இது வெறும் விண்வெளி கழகம் அல்ல, இது ஒரு ரணகலமாகவும் மாறக்கூடிய இடம். அறிவியல், தொழில்நுட்பம், பாதுகாப்பு மற்றும் அரசியல் சக்தியின் விளிம்பில் நிலவும் பரப்பளவான மேடை சீனாவின் நிலவு நிலைய திட்டம் என்பது. ஆக நிலவின் தெற்கு துருவம் சீனாவின் முக்கிய இலக்காக மாறியிருக்கிறது. நிலத்தின் அந்த பகுதியில் சூரிய ஒளி நீண்ட நேரம் கிடைப்பதுடன் குளிர்ச்சியும் மிகுந்திருக்கிறது. இந்த பகுதிகளில் வாட்டர் ஐஸ் இருப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன. வாட்டர் ஐஸ் என்பது பாகம் ஒன்றாக குடிநீராகவும் மற்றொரு பாகமாக ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் போன்ற எரிபொருளாகவும் மாற்றுவதற்கு பயன்படும். இதன் மூலமாக நிலவின் மீது ஒரு நிலையான இடவசதி அமைப்பிற்கான வாய்ப்பும் உருவாகுகின்றன. இது ஒரே நேரத்தில் விஞ்ஞான ஆராய்ச்சிக்காகவும் நிலவின் மீது நிரந்தர மனித இருப்பு உருவாக்குவதற்கும் முக்கியமான அடித்தளமாகவும் இருக்கும். அதற்கான நடவடிக்கைகள் சீனாவிலே தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. லாங் மார்ச் 9 எனும் புதிய வகை ராக்கெட்டின் வடிவமைப்பு மற்றும் சோதனை திட்டங்கள் சீனாவின் நிலவு பாகங்களை எதிர்கொள்ளும் வரலாற்று பயணத்திற்கு அடித்தளமாகவும் அமைந்திருக்கின்றன. இந்த ராக்கெட் மிகுந்த எடை தூக்கக்கூடியதாகவும் மனிதர் மற்றும் மிகப்பெரிய சோதனை உபகரணங்களை நிலவுக்கு அனுப்பும் திறனுடையதாகவும் உருவாக்கப்படுகிறது. இதற்காக சீனாவின் ஜியாக்வான் மற்றும் வென்சாங் எனும் விண்வெளி கட்டிட மையங்கள் விரிவாக்கப்பட்டும் வருகின்றன. 2026 அல்லது 28க்குள் நிலவின் தெற்கு துருவத்தில் முதற்கட்டமான ரோபோட்டிக் நிலைமையை கட்டியமைப்பதே தங்கள் நோக்கம் என சீனாவின் CNSA தெரிவித்திருக்கிறது. அதற்கு பின்பு 2030க்குள் மனிதரை நிலவுக்கு அனுப்பும் திட்டமும் இருக்கின்றதாம். இந்த திட்டம் ஒன்றே உலக நாடுகளில் பெரும் எதிரொலியை கிளப்பியது. இது வெறும் அறிவியல் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக மட்டுமல்லாமல் நிலவின் வளங்களை கைப்பற்றும் முனைப்பாகவும் சில நாடுகள் கருதி வருகிறார்கள். முன்னதாக 2020 சீனாவின் சாங்கி 5 விண்கலம்
நிலவில் தானாக இறங்கி மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வந்தது. இது 1976க்கு பிறகு நிகழ்ந்த முதற்கட்ட மாதிரி திரும்பும் பணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சாதனைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிவியல் கோட்பாடும் ரோபோட்டிக் தொழில்நுட்ப கூற்றும் அமைந்திருக்கிறது. இந்த முயற்சி அடுத்த கட்டமாக நிலவின் நிலையான ஆய்வு நிலையத்திற்கான திட்டத்திற்கே வழிவகுத்திருக்கிறது. அதை போல இந்த மூன் பேஸ் திட்டம் மற்றொரு முக்கிய அம்சத்தையும் வெளிப்படுத்துகிறது. அதாவது சீனா தனிநபராகவே இந்த முயற்சிகளை மேற்கொள்கிறதா அல்லது பிற நாடுகளுடன் கூட்டிணைந்து செய்கிறதா என்பது ஒரு முக்கிய கேள்வி. சீனாவின் திட்டங்களில் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் இன்டர்நேஷனல் லூனார் ரிசர்ச் ஸ்டேஷன் எனும் கூட்டு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இந்த முயற்சிகளை மிகுந்த சந்தேகத்தோடு பார்க்கின்றது. ஏனென்றால் ஆர்டெமிஸ் அகார்ட் எனும் அமெரிக்காவின் தலைமையிலான நிலவு கூட்டமைப்பில் சீனா உறுப்பினராக இல்லை. இது ஒரு புள்ளி விவரம் மட்டுமல்ல, 2 வளையங்களுக்கு இடையிலான ஆராய்ச்சி மற்றும் பாதுகாப்பு போட்டியை வெளிப்படுத்தும் உண்மை. அதே நேரத்தில் நிலவின் வளங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச சட்டங்கள் மிக தெளிவாக இல்லாத சூழ்நிலையில் நாடுகளுக்கு இடையே ஒரு வகையான வலுவின்மையும் உருவாகுகின்றது. மூன் ட்ரெட்டி என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஒப்பந்தத்தில் சில நாடு மட்டுமே ஒப்புக்கொள்கிறார்கள். அதாவது இப்போது நிலவின் மீது யாருக்கு உரிமை இருக்கிறது என்பது தெளிவாக வரையறுக்கப்படவில்லை. இதனால் அங்கிருக்கக்கூடிய வளங்களை யார் முதலில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்பதே இங்கு கேள்வி. இதை பயன்படுத்தி கொண்டு சீனா நிலவின் மீது தான் முதன்மை நிலை வகிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் செயல்பட்டு வருகிறது. சீனாவின் ஊடகங்களில் நிலவின் மீது தேசிய கொடி காட்சியப்படுத்தும் அனிமேஷன்களும் மகா விளம்பரங்களாக ஒளிபரப்பப்படுகின்றன. ஆக சீனாவின் தேசிய முன்னேற்ற நோக்கங்கள் விண்வெளியை வெறும் அறிவியல் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்லாமல் அதன் ஆளுமை மற்றும் திறன் காட்டும் மேடையாகவும் எடுத்துக்கொள்கின்றன. அதே நேரத்தில் செலவுகள் மற்றும் தொழில்நுட்ப பாரம்பரியம் ஆகியவற்றில் சீனா சில சவால்களையும் எதிர்கொள்கிறது. நிலவிற்கான நீண்டகால மனித இருப்பிடம் அமைப்பது என்பது வெறும் சோதனை மற்றும் டெமோவால் முடியக்கூடிய விஷயம் அல்ல. நீடித்த ஆதாரங்கள், பராமரிப்பு, சுகாதாரம், உயிரணுக்கள் பாதுகாப்பு மற்றும் வானிலை மாற்றங்களை சமாளிக்கும் திறன் ஆகிய அனைத்தும் தேவைப்படுகிறது. இதில் சீனா எவ்வளவு வெற்றி அடைகிறது என்பதை வருங்காலம்தான் நிரூபிக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டால் மூன் பேஸ் திட்டம் வெறும் ஒரு அறிவியல் முயற்சி அல்ல. அது அரசியல், பாதுகாப்பு, தேசிய ஆதிக்கம் மற்றும் சர்வதேச அரங்கில் சக்திகளை காட்டும் ஒரு பார்வையாகவும் மாறியிருக்கிறது. இந்த நிலைக்கு வருவதற்கு சீனா கடுமையான உழைப்பையும் திட்டமிடுதலையும் செலுத்தி இருக்கிறது. அதன் திட்டங்கள் மிக நீண்டகால நோக்கத்துடனும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 2040க்குள் நிலவில் நிரந்தர மனித இருப்பிடம் மற்றும் அனுபவங்களை உருவாக்குவதே அவர்களின் திட்டத்தின் இறுதி இலக்கு. இந்த முயற்சியில் வெற்றி பெறுமா? அது மற்ற நாடுகளுடன் நேரடி போட்டியில் சீனாவை முன்னிலை வகிக்க செய்யுமா? அல்லது இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு தூண்டுதல் அளித்து அனைத்து நாடுகளும் சேர்ந்து நிலவின் மீது அறிவியல் மற்றும் மனித இன முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளச் செய்யுமா என்ற கேள்விகளுக்கு காலம்தான் பதிலளிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மனிதனின் விண்வெளி பயணத்தில் ஜூபிட்டர் என்ற மிகப்பெரிய கோளை ஆய்வு செய்வது என்பது மிக முக்கியமான செயலாக மாறியிருக்கிறது. ஆனால் அந்த கோளில் சந்திரன்கள் தான் இப்போது ஆராய்ச்சியாளர்களின் கவனத்தை அதிகம் ஈர்க்கின்றன. குறிப்பாக யூரோப்பா, கேனிமேட் மற்றும் காலிஸ்டோ போன்ற 3 சந்திரன்கள் தங்களுக்குள் உயிர் வாழ்க்கைக்கான சாதகத்தை வைத்திருப்பார்களா என்ற நம்பிக்கையோடு கவனிக்கப்படுகிறார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு ESA ஜூஸ் என்ற மிகப்பெரிய விண்வெளி பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. ஜூஸ் என்பது ஜூபிட்டர் ஐசி மூன்ஸ் எக்ஸ்ப்ளோரர் என்பதற்கான சுருக்கமான பெயர். இந்த திட்டம் ஏற்கனவே பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்டு வந்தது. இந்த திட்டத்தின் மூலம் முதன்மையாக ஜூபிட்டரின் சுற்றுப்பாதையிலே பனியால் மூடப்பட்ட சந்திரன்களை ஆய்வு செய்யக்கூடிய நோக்கம் இருக்கிறது. இந்த சந்திரன்களில் நிலத்திற்கு அடியே நீர் இருக்கக்கூடும் என்ற அறிவியல் கருதுகோள் பல ஆண்டுகளாக நிலவி வருகின்றன. அந்த நீரில் சூரிய சக்தியால் அல்லது கிரக காந்த புலன்களால் ஏற்படும் வேதிப்பொருள் மாற்றங்கள் மூலம்
உயிர் உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் நம்பப்படுகிறது. 2023 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிரெஞ்சு கயானா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஆரியனே 5 ஏவுகணை மூலம் ஜூஸ் விண்கலம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. இது ஒரு சாதனை நிகழ்வாகவே இருந்தது. ஏனென்றால் இது ESA நிறுவனம் இதுவரைக்கும் செய்யாத ஒரு பயணம். இந்த விண்கலம் சுமார் 8 ஆண்டுகள் பயணித்து 2031 ஜூபிட்டருக்கு சென்று அடைய இருக்கிறது. இந்த பயணத்தில் ஜூஸ் பல்வேறு கிரகங்களின் ஈர்ப்பு சக்திகளை பயன்படுத்தி தன்னுடைய வேகத்தை கூட்டும். இதனை கிராவிடேஷனல் அசிஸ்டன்ட் அல்லது ஈர்ப்பு உதவி என்றும் அழைக்கலாம். இது எரிபொருள் சேமிக்கவும் பயணத்தை குறைக்கும் நோக்கத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. விண்கலம் பூமியின் ஈர்ப்பு விசை, பின்பு வெள்ளியினுடைய ஈர்ப்பு, பிறகு மீண்டும் பூமி, பின்பு செவ்வாய் ஆகியவற்றின் ஈர்ப்பை கொண்டு தன்னை வழிநடத்தும். இது ஒரு திறமையான திட்டமிடல். ஜூஸ் விண்கலம் முழுமையாக ஜூபிட்டரின் சந்திரன்களை நோக்கியும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் இருக்கக்கூடிய பன்முக சாதனங்கள், ஒளிவிளக்கு பொருட்கள், காந்த அளவீடு சாதனங்கள், ரேடார் மற்றும் கதிர்வீச்சு கருவிகள் போன்றவை மிகச் சிக்கலானவை. குறிப்பாக RIME என்ற கருவி சந்திரனின் பனிப்படலத்துக்குள் 9 கிலோமீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் கணிக்கக்கூடிய அளவிற்கு வலிமை வாய்ந்ததாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமும் கூட. ஏனென்றால் பனிக்கு அடியில் தண்ணீர் இருந்தால் அந்த தண்ணீரில் உயிர் இருக்க வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதை இதன் மூலம் ஆராயலாம். அது மட்டுமில்லாமல் JANUS எனும் ஒளிப்பட கருவி சந்திரனின் மேற்பரப்பை கூர்மையான நிலையில் படம் பிடிக்கிறது. இந்த அனைத்து கருவிகளும் மொத்தமாக ஒரு விஞ்ஞான கண் போல செயல்பட்டு உயிரினம் இருக்கக்கூடிய சாத்தியங்களை கண்டறிவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விண்கலம் முதலில் ஜூபிட்டரின் காந்த புலங்களை கணிக்கவும் அதற்கு மேல் வளிமண்டலங்களை ஆய்வு செய்யவும் செயல்படும். அதற்கு பின்பு 35 சந்திரன்களை சுற்றும் பயணத்திலே ஈடுபடும். இதில் முதன்மையான கவனம் கேனிமேட் சந்திரனின் மீது இருக்கிறது. ஏனென்றால் கேனிமேட் என்பது சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய சந்திரன் மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த காந்தப்புலம் கொண்டே இருக்கின்ற ஒரே சந்திரன். இந்த காந்தப்புலம் சந்திரனுக்குள் இருக்கக்கூடிய நீர்ப்படலத்தை உறுதிப்படுத்தவும் உதவக்கூடும். இந்த ஜூஸ் மிஷன் வெற்றிகரமாக செயல்பட்டால் மனிதர்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே இது அமையும். இதன் விளைவாக எதிர்காலத்தில் அந்த இடத்திற்கு மற்ற விண்கலங்களும் ஒருவேளை மனித பயணங்களும் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம். இந்த திட்டம் ஐரோப்பிய விண்வெளி ஆய்வகத்திற்கு மிகப்பெரிய முயற்சியாகவும் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இது நாசாவின் ஆதரவில்லாமல் தன்னிச்சையான ஒரு முழு பிரம்மாண்டமான திட்டம். ESA நிறுவனத்தின் பல்வேறு உறுப்பு நாடுகள், குறிப்பாக ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி மற்றும் இங்கிலாந்து ஆகியவை இணைந்து பணியாற்றியிருப்பது இந்த திட்டத்தின் சிறப்பு. இது வெறும் அறிவியல் ஆராய்ச்சி மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளின் விஞ்ஞான ஆற்றலையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் உலகிற்கு காட்டக்கூடிய ஒரு முயற்சி. அவர்களுடைய ஒவ்வொரு கருவியும் தங்களுடைய சொந்த நாட்டிலே உருவாக்கி துல்லியமான இணைப்புகள் மூலம் ஜூஸில் பொருத்தியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சவாலான ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த முயற்சி ஜூபிட்டரின் சந்திரன்களில் உயிர் இருக்கக்கூடிய சாத்தியங்களை ஆராயக்கூடியது மட்டுமல்லாமல் அந்த சந்திரன்களின் உருவாக்கம், புவியியலின் அமைப்புகள் மற்றும் வளிமண்டல மாற்றங்களை பற்றியும் புதிய தகவல்களையும் தரும். இது உலக விஞ்ஞானிகளுக்கு பல புதிய கேள்விகளுக்கு பதில்களையும் உருவாக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதைப்போல ஈரோப்பா எனும் சந்திரன் இதற்கான மிக முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. அதன் மேற்பரப்பில் உறைந்திருக்கக்கூடிய பனியின் கீழ் ஒரு முழுமையான பெருங்கடல் இருக்கலாம் என்றும் கணிக்கப்படுகிறது. அந்த கடலில் உயிர் வளர்வதற்கு தேவையான வேதிப்பொருட்கள், காற்றழுத்தம், வெப்பநிலை போன்றவை இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம். பூமியில் கூட எளிய உயிர் வடிவங்கள் மிக கடுமையான சூழ்நிலைகளில் வாழ்வதை நாம் காண்கிறோம். அதைப்போல ஈரோப்பா எனும் சந்திரனின் கடலிலும் அது போன்ற சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஜூஸ் விண்கலம் ஈரோப்பா சந்திரனின் மேற்பரப்பை மிக நெருக்கமாக ஆய்வு செய்யும். அதன் மேற்பரப்பில் பனிக்கட்டிகள், விரிசல்கள், குளிர்பத நிலைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் அனைத்தையும் இது பதிவு செய்யும். மேலும் அதன் மேல் உருவான வெப்ப அடுக்குகளை ரேடார் மூலம் பதிவு செய்வதற்கான திறனும் இதற்கு இருக்கிறது.
அதைப்போல காலிஸ்டோ சந்திரன் மற்ற சந்திரன்களை விட குறைவான ஆர்வத்தை உருவாக்கி இருந்தாலும் இது மிகவும் பழமையான சந்திரனாக கருதப்படுகிறது. இதன் மேற்பரப்பில் பல கோடி ஆண்டுகளாக எந்த மாறுதலும் நிகழவில்லை என்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவே இது சூரிய குடும்பத்தின் ஆரம்ப காலகட்டத்தின் நினைவு சின்னமாக கூட இருக்கலாம். இதன் மேற்பரப்பை ஜூஸ் சிறப்பாக ஒளிவிளக்கு கருவிகளால் படம் பிடிக்க உள்ளது. இதன் மூலம் அந்த காலத்தில் சூரிய குடும்பம் எப்படி இருந்தது என்பதை அறியக்கூடிய முயற்சியாகவும் இது இருக்கிறது. இதை தவிர கேனிமேட் சந்திரன் ஜூஸ் திட்டத்தின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று. ஏனென்றால் இது சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய சந்திரன் மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த காந்த புலத்தை கொண்டிருக்கும் ஒரே சந்திரனாகவும் இருக்கிறது. இது ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு அம்சம். பொதுவாக காந்தப்புலம் என்பது ஒரு புவியியல் இயக்கத்தின் விளைவாகவே ஏற்படுகிறது. இது உள்வெப்பம் மற்றும் திரவ உலோக திரட்சி ஆகியவற்றின் காரணமாகத்தான் உருவாகும். இதனால் கேனிமேட் சந்திரனில் உள்ள உலோக அடுக்குகள் திரவம் மற்றும் இயக்கம் கொண்டதாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஆக ஜூஸ் விண்கலம் கேனிமேட் சந்திரனை கடைசியாக ஒரு நெருக்கமான வட்டத்தில் சுற்றி ஆய்வு செய்யும். இந்த சந்திரனில் இருந்து நேரடியாக பல வகையான தரவுகளை சேகரிக்கவும் அது திட்டமிட்டிருக்கிறது. ஜூஸ் கேனிமேட் சந்திரனை சுற்றி ஒரு நிலையான சுற்றுவட்டத்தில் சுற்றக்கூடிய முதல் விண்கலமாக இருக்கக்கூடும் என்ற பெருமையையும் பெற்றிருக்கிறது. இதன் மூலம் மேற்பரப்பின் அமைப்பு, பனிக்கட்டிகளில் உள்ள விதவிதமான இயற்கை அம்சங்கள், காந்தப்புல தாக்கங்கள் மற்றும் தாவரவியல் சூழ்நிலைகள் ஆகியவற்றை பற்றி அறிவியல் உலகம் புதிய விளக்கங்களையும் பெற இருக்கின்றது. முக்கியமாக ஜூஸ் பயணத்தின் நோக்கம் உயிரின் சாத்தியத்தை பற்றிய நேரடி ஆதாரங்களை தேடுவது மட்டுமல்ல, உயிர் வாழும் சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள இடங்களை பற்றி நேரடி கணிப்பு அளிப்பதும் தான். அது முக்கியமான ஒரு முன்பணியாகவும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் எதிர்காலங்களில் இதுபோன்ற சந்திரன்களுக்கு ரோபோட்டுகள் அல்லது மனிதர்கள் செல்லும் சாத்தியங்களையும் அளவிட முடியும். இரண்டாவது, ஜூஸ் பயணம் பல விஞ்ஞானிகளுக்கு மற்றும் மாணவர்களுக்கும் ஆர்வத்தை உருவாக்கும் ஒரு வாயிலாகவும் உள்ளது. ஏனென்றால் இது ஐரோப்பா முழுவதும் பல ஆய்வகங்களுக்கு இடையே ஒருங்கிணைக்கப்பட்ட மிகப்பெரிய திட்டம். ஒவ்வொரு சாதனமும் ஒவ்வொரு நாடுகளின் ஆய்வுக்குழுக்களால் வடிவமைக்கப்பட்டது. இது ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் விஞ்ஞான ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கு உதவியாகவும் இருக்கும். மூன்றாவது, இந்த முயற்சி புவியில் வாழும் மனிதனின் அடுத்த கட்ட அறிவியல் வளர்ச்சிக்கான அடித்தளமாகவும் அமையும். உயிரின் வரலாறு, அதற்கான சூழ்நிலைகள், அதன் பரவல் போன்றவையெல்லாம் இத்தகைய பயணங்களில் இருந்து பெறப்படும் தரவுகளால் மட்டுமே விரிவாக அறிய முடியும். ஆக ஜூஸ் திட்டத்தின் தொடர்ச்சியான மற்ற விண்வெளி அமைப்புகளும் தங்கள் திட்டங்களை தயாரிக்க தொடங்குகிறார்கள். குறிப்பாக நாசாவினுடைய யூரோப்பா கிளிப்பர் மற்றும் சைனாவினுடைய JMO திட்டங்கள் அனைத்தும் இதே நோக்கத்தை கொண்டுதான் செயல்பட இருக்கின்றது. இதனால் ஒரு வகையான அறிவியல் போட்டியும் உருவாகி இருக்கின்றன. ஆனால் இது நல்ல விதமான போட்டிதான். ஏனென்றால் இது மனித அறிவியல் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியது. இந்த நிலையில் ஜூஸ் மிஷன் வெற்றிகரமாக செயல்பட்டது என்று சொன்னால் சூரிய குடும்பத்தில் புதிய வாசல்களை திறக்கக்கூடியதாகவும் இது அமையலாம். மனிதர்கள் பூமிக்கு வெளியே வாழக்கூடிய இடங்களை தேடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜூஸ் ஒரு முக்கியமான பயணமாகவே நிலவுகிறது. இது அறிவியல் ஆர்வத்தின் அடையாளமாக, தொழில்நுட்ப சாதனையின் சான்றாக, மனிதர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் ஒரு கருவியாகவும் இருக்கலாம். ஆக புவியில் வாழும் நம்மில் பலர் கனவுகள் காண்கிறோம். அந்த கனவுகளில் சிலர் மற்ற கோள்களில் வாழும் கனவுகளையும் வைத்திருக்கலாம். ஜூஸ் அந்த கனவுகளை நெருக்கமாக்கும் ஒரு முயற்சி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் விண்வெளி கனவுகள் இன்று உலகின் மிகப்பெரிய அறிவியல் முயற்சிகளுக்கு நிகரான வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது. செயற்கைக்கோள்கள், சந்திரன் மற்றும் செவ்வாய் பயணங்கள், ராக்கெட் தொழில்நுட்பம் இவை அனைத்திலும் அபாரமான வளர்ச்சியை இஸ்ரோ கடந்த 40 ஆண்டுகளிலே அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது இந்தியா கால் வைக்க போகும் பயணம் முற்றிலும் புதியது, சவாலானது. இந்த பயணத்தின் பெயர்தான் ககன்யான். இதுவே இந்தியாவின் முதல் மனிதனை கொண்ட விண்வெளி பயணம். இதற்காக கடந்த 10 வருடங்களாகவே முன்னேற்பாடுகள் நடைபெற்று வந்தாலும் 2018ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி தனது சுதந்திர தின உரையிலே இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுதான்
தேசிய அளவில் இதற்கான ஆர்வத்தை பரவச் செய்திருக்கிறது. ககன்யான் என்ற சொல் சமஸ்கிருதத்தில் விண்வெளி கப்பல் என்று பொருள்படும். ஆனால் உண்மையில் இது இந்தியாவின் விண்வெளி கனவுகளுக்கான ஒரு திருப்பம் என்றே சொல்லலாம். இதன் நோக்கம் 3 இந்திய விண்வெளி வீரர்கள் பூமியின் குறுகிய சுற்றுப்பாதையில் 3 நாட்கள் வலம் வந்து பின்பு பாதுகாப்பாக மீண்டும் பூமிக்கு திரும்பும்படியான திட்டம்தான் இந்த ககன்யான் எனும் முழுமையான விண்வெளி பயணம். இதை வெற்றிகரமாக நிறைவேற்றிய அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகளை தொடர்ந்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிய 4வது நாடாக வரலாற்றில் இடம் பிடிக்கும். இதை வெற்றிகரமாக இந்தியா நிறைவேற்றினால் அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவை தொடர்ந்து மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிய 4வது நாடாக இந்தியா வரலாற்றில் இடம் பிடிக்கும். இந்த பயணத்தை சாத்தியமாக்குவதற்காக இஸ்ரோ பல்வேறு கட்டங்களை திட்டமிட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக மனிதர்கள் இல்லாத 2 விமானங்கள் அனுப்பப்படும். அவை ககன்யான் 1 மற்றும் ககன்யான் 2 என்று அழைக்கப்படுகிறது. இதில் கேப்சூல், எஸ்கேப் சிஸ்டம், லைஃப் சப்போர்ட் யூனிட், நேவிகேஷன் சிஸ்டம், ஹீட் ஷீல்டு உள்ளிட்ட அனைத்து சோதனைகளும் செய்யப்படும். 2023 நடைபெற்ற எபோட் டெஸ்ட் TVD-1 வெற்றிகரமாக நிகழ்ந்தது. அதில் பயணிகள் இருக்கக்கூடிய கேப்சூல் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் ராக்கெட்டிலிருந்து பிரிந்து பாதுகாப்பாக வெகு தொலைவில் பிரியக்கூடிய எஸ்கேப் மெக்கானிசம் இணை சோதனையும் செய்தார்கள். வெறும் சில வினாடிகளில் கேப்சூலை வெடிக்க வைத்து ராக்கெட்டிலிருந்து பிரித்து பாதுகாப்பாக பாராசூட்டின் மூலம் இறங்கிய முறை இஸ்ரோவின் மனித பாதுகாப்பு பொறுப்பை உறுதி செய்தது. இந்த கேப்சூல் தான் ககன்யான் திட்டத்தின் இதயம். இதில் 3 மனிதர்கள் அமரக்கூடிய வசதி, குறுகிய காலமாவது சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன், நீர், உணவு, கழிப்பறை மற்றும் தெர்மல் கண்ட்ரோல் சிஸ்டம் போன்றவை அடங்கும். இதை LVM-3 எனும் மிகவும் சக்தி வாய்ந்த ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். LVM-3 என்பது இஸ்ரோ உருவாக்கிய மிக வலிமையான லான்ச் வெஹிக்கிள். இதுதான் சந்திராயன் 3ஐ வெற்றிகரமாக அனுப்பிய ராக்கெட் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மிஷனில் முக்கியமான அம்சம் ஒன்று என்னவென்றால், இந்த என்டையர் ஃபிளைட் சிஸ்டத்துக்கும் ஹியூமன் ரேட்டிங் அளிக்கப்பட வேண்டும். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு ஸ்க்ரூ போல்ட் முதல் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வரை அனைத்தும் 100 விழுக்காடு மனித உயிரை பாதுகாக்கக்கூடிய நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இதற்காக இஸ்ரோ, HAL, DRDO, டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம், பெல் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து கேப்சூல், அவனிக்ஸ், பாராசூட் சிஸ்டம், எமர்ஜென்சி ஃபயர் சிஸ்டம், தெர்மல் ஷீல்டு உள்ளிட்ட அனைத்து கூறுகளும் உருவாக்கப்படுகின்றன. ஆக இந்தியாவின் ககன்யான் திட்டம் அதன் முழுமையான தொழில்நுட்ப சாதனைகளால் மட்டுமல்ல, மனித நம்பிக்கையை நிலைநாட்டும் ஒரு தேசிய முயற்சியாகவும் நம்மை ஈர்த்து வருகிறது. விண்வெளிக்கு ஒருவர் செல்லும் போது அவர் ஒருவர் மட்டுமல்ல, அந்த பயணத்தின் பின்னே ஒரு தேசத்தின் கனவுகள், ஒரு சமூகத்தின் உந்துதல், ஒரு தலைமுறையின் இலக்குகள் நிறைந்திருக்கிறது. இப்போது இந்தியா அதன் முன்னோடிகளை போன்று விண்வெளிக்குள் மனிதனின் பாதம் என்பதை உறுதியோடு பதிக்க தயாராகிறது. இந்த பயணத்தில் பாதுகாப்பு என்பது ஒரு அடிப்படை நிபந்தனை. இஸ்ரோ இதை மிகுந்த பொறுப்புடன் அணுகியிருக்கிறது. கேப்சூல் மீண்டும் பூமிக்கு திரும்பும் போது அதன் மேற்பரப்பில் ஏற்படும் வெப்பம் 2000 டிகிரி செல்சியஸை தாண்டும். அதை தாங்கும் வகையில் ஒரு ஆல்பர்டிவ் தெர்மல் ஷீல்டு கேப்சூல் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஷீல்டு கேப்சூல் மீது ஏற்படும் வெப்பத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு வினாடியும் மெதுவாக உருகும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மீட்டெடுக்கும் பயணத்திற்கான இடமாக இந்திய பெருங்கடலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய நேவி மற்றும் கோஸ்ட் கார்டு இந்த கேப்சூல் கடலில் இறங்கும் இடத்தில் தயாராக நிற்கும். ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரிஸ்க் வெசல்ஸ்கள் கேப்சூலை அடையாளம் கண்டறிந்து விண்வெளி வீரர்களை பாதுகாப்பாக மீட்டு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லும். இந்த கேப்சூல் பரிசோதனை மட்டுமல்ல, இது இந்தியாவில் ஹியூமன் ரேட்டட் சிஸ்டம் உருவாக்கப்பட்டிருப்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகரற்ற கட்டுமானம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனுடைய அவெனக்ஸ், ப்ரொபல்சன்,
தெர்மல் கண்ட்ரோல் மற்றும் பவர் பேக்கப், கேபின் பிரஷர் சிஸ்டம் உள்ளிட்ட அனைத்தும் மேட் இன் இந்தியா. இது நம்முடைய டெக்னாலஜி மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை வலிமைப்படுத்துகிறது. குறிப்பாக HAL, பெல், DRDO, டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் போன்ற நிறுவனங்கள் இதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். இந்தியாவின் தொழில்நுட்பத்துறையை இந்த முயற்சி ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷனை நோக்கியும் தள்ளுகிறது. அதை போல இந்த மிஷனுக்கான பயணிகளின் தேர்வு கூட பிரமிப்பூட்டும் அளவிற்கு நுட்பமானது. இந்திய விமானப்படையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 4 பேர் ரஷ்யாவில் உள்ள ககரின் காஸ்மோனாட் ட்ரெய்னிங் சென்டரில் முழுமையான பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் மேற்கொள்ளும் பயிற்சிகள் சாதாரணம் அல்ல. ஜீரோ கிராவிட்டி சேம்பர், ஐசோலேஷன் ட்ரைனிங், சென்ட்ரிஃபக் ட்ரைனிங், அண்டர் வாட்டர் எஸ்கேப் சிமுலேஷன், லாங் டியூரேஷன் கேப்சூல் ஐசோலேஷன் ட்ரில்ஸ் போன்றவை இவர்களால் கையாளப்படுகிறது. ஒரு விண்வெளி பயணியாக உருவாகும் பயிற்சி அவர்களின் உடல் மற்றும் மனதின் எல்லையை பரிசோதிக்கும் பயணமாகவே அமைகிறது. இந்த பயணம் என்பது இஸ்ரோவின் மிகப்பெரிய பொறுப்பேற்பும் கூட. ஏனென்றால் இதுவரை இயந்திரங்களையே விண்வெளிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய இஸ்ரோ இப்போது மனித உயிரின் பாதுகாப்பை நேரடியாக சுமக்கும் கட்டத்தில் வந்திருக்கிறது. இந்த புதிய கட்டம் இஸ்ரோவின் டிசைன் திங்கிங், கிரைசிஸ் ப்ரெடிக்ஷன், ஃபெயில் சேஃப் சிஸ்டம் போன்ற அனைத்து திறன்களையும் உண்மையிலேயே சோதிக்கிறது. இதை வெற்றிகரமாக சாதித்துவிட்டால் இந்தியா ஒரு ட்ரஸ்டட் ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் கேப்பபிள் நேஷனாகவே மாறும். அதற்கு பிறகு ஸ்பேஸ் ஸ்டேஷன், மூன் லேண்டிங், டீப் ஸ்பேஸ் ஹியூமன் மிஷன் ஆகியவற்றை செயல்படுத்தக்கூடிய நிலைக்கும் இந்தியா போகும். ஆக இந்த திட்டத்திற்கான பொருளாதார செலவு என்பது சுமார் 10,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் நன்மையோ பன்மடங்கு. இது இந்தியாவில் ஸ்பேஸ் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், கிரையோஜெனிக்ஸ், ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் உள்ளிட்ட பல துறைகளுக்கு பெரும் உந்துதலாக அமையும். அதை போல இஸ்ரோவின் பெயரை ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷன்ஸ் பட்டியலில் உயர்த்தும் மிக முக்கியமான அடையாளமாகவும் இது அமையும். ஆக ககன்யான் என்பது ஒரு ஸ்டாண்டலோன் மிஷன் அல்ல. இது இந்தியாவின் எதிர்கால விண்வெளி பயணத்திற்கான அடித்தள வேலை. இஸ்ரோ இதற்கு பிறகு பாரதிய அண்டரிக்ஷ் ஸ்டேஷன் என்ற ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டத்தையும் செயல்படுத்த திட்டமிட்டிருக்கிறது. அதில் இந்திய விண்வெளி வீரர்கள் நீண்ட நாட்கள் விண்வெளியில் வாழும் வகையில் மாடலும் உருவாக்கப்படும். அது மட்டுமல்ல, ககன்யான் கேப்சூல் வெற்றிகரமாக செயல்பட்ட பிறகு அதை பிரைவேட் ஸ்பேஸ் டூரிசம், இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானட் கொலாபரேஷன்ஸ் போன்றவைக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம். ஆக மொத்தத்தில் ககன்யான் என்பது வெறும் 3 நாள் விண்வெளி பயணம் அல்ல. அது ஒரு தேசத்தின் தனித்தன்மையை, தொழில்நுட்ப ஆற்றலை, மனித வளத்தின் பலத்தை மற்றும் மக்கள் நம்பிக்கையின் சக்தியை பிரதிபலிக்கும் ஒரு அறிவியல் படைப்பு. அடுத்த சில மாதங்களில் அந்த கேப்சூல் விண்வெளிக்கு பறக்கும் போது அது பூமியிலிருந்து மனிதனை வானத்தின் விளிம்புக்கு அனுப்பும் ஒரு சாதனை மட்டுமல்லாமல் அது இந்தியாவின் பெருமையை உலகிற்கு சொல்லும் ஒரு பயணமாகவும் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.